உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த மாதத்தில் விளக்கமாக நம்ம சொல்வதற்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எடுத்துட்டோம்னா, 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், 3ஆம் இடத்தில் ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்ப பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு பாதகத்தை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஆனால் அந்த பாதகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவான் செஞ்சாலும் இது பாத்தீங்கன்னா மூல திரிகோணம் அடைந்த ராசி தனுசு ராசி. அப்ப அந்த ராசியை குரு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி நாதனால் பெருசா பாதகம் எதுவுமே நடக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் உச்சபலமாக இருக்கிறார் செவ்வாய் பகவான். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல அதுவும் வாக்குஸ்தானத்தில், அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சாற்றல் நல்லா இருக்கும். நீங்க எதையுமே பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சால், உங்க பேச்சு திறமையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை தான். அது போக அந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்போ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பண கஷ்டம், எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உச்சபலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பண கஷ்டம் கண்டிப்பாக சால்வ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த தொழிலில் இப்போ ஏதோ ஒரு காசு பணம் விஷயத்துல கொஞ்சம் ஜாமே நிற்குது, இது மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயத்துல மூவ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தொழிலில் பணத்தால் கஷ்டம் வந்திருந்தாலும், பணத்தால் நஷ்டம் வந்திருந்தாலும் அந்த பணத்தை போட்டு அந்த தொழிலை சரி செய்து அதை சக்சஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானம். அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில். அப்ப அந்த பாக்யாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அதே இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி சூரிய பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எதுவுமே நடக்கல, நம்ம பாத்தீங்கன்னா குடும்பமும் சரியில்லை, நம்ம வாழ்க்கையில நம்ம எதையுமே சாதிக்கல,
சாதிக்கும்னு நினைச்சது எல்லாத்தையுமே நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு அது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பீரியட்ல இருந்து கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மாற்றம் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்தாச்சு, அந்த யோகம் வந்தாச்சு. காரணம் செவ்வாய் பகவான் உச்சம், பாக்யாதிபதி குரு பார்வையில், அங்கே பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் குருடைய பார்வையில். அப்ப தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம். இப்ப தனுசு ராசியில பிறந்து எனக்கு 3 வருஷமாச்சுங்க, 5 வருஷமாச்சுங்க கல்யாணமே, இன்னுமே குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலியமாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் நடக்கும். அது போக அவங்கள் இந்த பீரியட்ல கன்சீவ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது நிச்சயம் உறுதி. அது போக பாத்தீங்கன்னா வெளிநாடு போவதற்கும், வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும், இல்லை வெளிநாட்டில் இதற்கு முன்னாண்ட ஒரு பிஸ்னஸே நீங்க செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த பிஸ்னஸ்ல செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் சோதனைகள் வந்திருந்தாலும் அந்த தடைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக தீரும். அது போக உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானும், அதே சமயத்துல 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானும் உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு உங்க ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லாக பெண்கள் விஷயத்திலையும் சரி, அது போக கேம்பிளிங் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி, அடுத்தவங்க பேச்சை நம்புறதுலையும் சரி, கொஞ்சம் நிதானமாக இருப்பது இப்ப நல்ல விஷயம். அந்த சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. தொழில்ல சம்பாதிப்பீங்க, லாபம் வரும், கடனை கட்டுவீங்க, இது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன். அப்ப ஏதாவது ரூபத்துல பெண்கள்ல நீங்க நம்பி மோசமாவதற்கு காரணம் இருக்கு, அந்த சுக்கிர பகவான் காரணமா இருப்பாரு. அது போக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த சமயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனா சிலருக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாத தன்மை ஏற்படும். இல்ல பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை சொல்வதை நம்பி நீங்க இவங்களை சந்தேகப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக, யாரையுமே அடுத்தவங்களை நம்பி உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அப்ப எதுலையுமே நிதானமாக இருப்பது நல்ல விஷயம். டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்த பெண்களோ இல்ல ஆண்களோ யாராக இருந்தாலும் இந்த சமயத்துல முடிவெடுப்பதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதுல சக்சஸ் பண்ணிடுவீங்க. அந்த பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் நம்ம கணிச்சு போட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அந்த ஜாதகமெல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.